மணிகண்டன், நம்ம தந்தி டிவியில் ஒரு ப்ரிசம்டிவ் லிஸ்ட் பார்த்தோம், யார் யாரெல்லாம் எங்கெங்கே போட்டியிட போகிறாங்க அப்படின்னு. அது ஏறத்தாழ தின்னுன்னு தெரியுது. ஏனென்றால் அவங்கெல்லாம் கேம்பெயினே ஆரம்பித்ததை பார்க்கின்றோம். வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டார், எழும்பூரில் ராஜ்மோகன் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டார், டி நகரில் திரு புசி ஆனந்த் நிற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அஃப்கோர்ஸ் பெரம்பூரில் நிற்கிறார் அப்படிங்கிறது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஏறத்தாழ எல்லோரும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் மாற்றங்கள் இருக்கிறதா? இந்த நேம்ஸை தாண்டி நம்ம கவனம் கொள்ள வேண்டிய இல்லை நாம் அறிந்திருக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள், அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆன தொகுதிகள் பற்றிய தகவல்கள் இருக்கா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே 234 வேட்பாளர்களுக்குமான நேர்காணல 2 கட்டமாக, அதாவது முதல்ல விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அதாவது பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சேர்ந்து ஆலோசித்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு 3-4 நபர்கள் இருந்து ஒருத்தராக தேர்வு செய்யப்படுறாங்க. அந்த ஒருவர் நேரடியாக தலைவர் தேர்வு செய்ததற்கு பிறகாக அவர் வேட்பாளராக உறுதி செய்யப்படுகிறார். இப்படியாகத்தான் 234 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் இந்த 234 வேட்பாளர்களுமே இன்று முதல் முறையாக கட்சியின் சார்பில் அறிமுகம் செய்து வைக்கின்றார் கட்சியுடைய தலைவர் விஜய். அந்த அறிமுக கூட்டம் சரியாக 11 மணிக்கு துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உள்ளரங்க கூட்டமாக தேர்தல் நடத்திய விதிமுறைகளுக்கு உட்பட்டு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய இந்த நுங்கம்பாக்கம் தனியார் விடுதிக்கு எதிர வேட்பாளர்கள் அவர்களது ஆதரவாளர்களுடன் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் ஒரு வழிச்சாலையாக, அதாவது இந்த விடுதிக்கு வரக்கூடிய வாகனங்கள் மட்டும் உள்ளே வரக்கூடிய அளவுல தற்போது காவல்துறை வழியை மாற்றி அமைத்திருக்கின்றனர். பேரிகேடுகள் அமைத்து பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய அனைவர்களுக்குமே டேக் கொடுக்கப்படுகிறது. ஒரு பெரிய அனுமதி அட்டை போன்ற டேக் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதி. அதாவது 234 வேட்பாளர்கள், புதுச்சேரியை சேர்ந்த 30 வேட்பாளர்கள், அவை இல்லாமல் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் 500 பேர் மட்டுமே இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட இருக்கிறது. இதற்கு முன்பாக தந்தி தொலைக்காட்சி சார்பில் பிரத்யேகமாக கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட பட்டியலை உத்தேச பட்டியலாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம உத்தேச பட்டியலாக நாம் வெளியிட்ட அனைவருமே இன்று அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கின்றனர். குறிப்பாக சென்னையை மையப்படுத்தி தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில முக்கிய நிர்வாகிகள் களம் காண்கின்றனர். கட்சியுடைய தலைவர் பெரம்பூர்ல போட்டியிட இருக்கிறார். இந்த நிலையில நாளை பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்து பரப்புரையும் அவர் தொடங்க இருக்கிறார் என்பது மற்றும் ஒரு செய்தி. அது பெரம்பூரை ஒட்டி இருக்கக்கூடிய வில்லிவாக்கத்துல கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் போட்டியிட இருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். அதே போல முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதியில அண்மையில அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலராக இருந்து விலகி இணைந்த VS பாபு போட்டியிட இருக்கிறார். துறைமுகத்துல சேகர் பாபுவை எதிர்த்து அண்மையில தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் சினோரா அசோக் களம் காண இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தென்சென்னை பகுதிகளில் சோழிங்கநல்லூர்ல ECR சரவணன், அது மட்டுமல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன், திருச்செங்கோட்டுல அருண்ராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பட்டியல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த உத்தேச பட்டியலாக ஏற்கனவே செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த நிலையில அனைவருமே தற்போது இந்த விழா நடைபெறக்கூடிய விடுதியை நோக்கி வர தொடங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. அறிகிறேன், ஏதாவது லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் தெரியுதா? அதற்கான ஸ்கோப் இருக்கா? நேற்று மாலை இந்த வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. சில சிறிய இயக்கங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி துவங்கிய காலத்திலிருந்தே ஆதரவாளர்களை பெற எடுத்திருக்கிற தமிழ்நாடு முஸ்லிம் லீக் முஸ்தபாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எனக்கூடிய இயக்கத்துல ஜெகநாத் மிஸ்ரா என்ற நபர் கம்பம் தொகுதியில போட்டியிட இருக்கிறார். இப்படியாக சிறிய சிறிய இயக்கங்களுக்கு கடந்த 2 நாட்கள்ல கூட்டணியாக ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய நிகழ்வுகள்ல கட்சியுடைய பேச்சாளர்களாக இருந்த நபர்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. துணை பொதுச் செயலாளராக ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில போட்டியிடுகிறார். அதே போல ஸ்ரீரங்கத்துல ரமேஷ், அதே போல ஜலீல் கடையநல்லூர் தொகுதியில, இது போன்ற தொகுதிகளில் பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்கள், சமூக ஊடகத்துல செயலாற்றியவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க. ஓகே மணிகண்டன், இந்த நிகழ்வுடைய ஃபார்மேட் பற்றிய தகவல்கள் இருக்கா? விஜயே எல்லா வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்யறாரா, எப்படி? நிச்சயமாக இந்த வேட்பாளர் அறிமுகத்தை பொறுத்தவரையில ஒவ்வொருவருடைய பெயரையும் அழைத்து
அவர்களுக்கு கட்சி நடத்தலான அந்த கொண்டை போட்டுவிட்டு அறிமுகம் செய்யக்கூடிய நிகழ்வாக தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிமுகம் செய்வது போன்ற ஒரு நிகழ்வாக தான் இது நடத்தப்பட இருக்கிறது. எப்படி சீமானை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு 3-4 தேர்தல்களாகவே ஒரே மேடையில 234 தேர்தல் வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துவதுதான் அவருடைய ஒரு தனி செயலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அது போலவே இந்த நிகழ்ச்சி இருக்கும் எனவும் அறிகிறோம். அந்த ஒரு வேட்பாளராக அழைத்து அவருடைய விவரங்கள், படிப்பு விவரங்கள் தெரிவித்து அவருக்கு அந்த கட்சிக்கு போட்டு அவர் அறிமுகப்படுத்தும் விதத்துலதான் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. நிகழ்வு நடந்து முடிந்த, அதாவது அறிமுகத்திற்கு பிறகாக கட்சியுடைய தலைவர் விஜய் உரையாற்றவும் இருக்கிறார். அந்த உரையில தேர்தல் தொடர்பான பல்வேறு அறிவுறுத்தல்களை வேட்பாளர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கும் அவர் தெரிவிப்பார் எனவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கூட வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கும் வகையில் பல்வேறு கருத்துக்களை மேடையில பகிர்ந்தனர் என்பதும் தகவலாக இருக்கிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.